இன்றைய செய்தி தொகுப்பில் பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசாருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு விருதுகள், ஹமாஸ் படை தலைவர் கொன்ற இஸ்ரேல், வெளிநாட்டு மாணவர்கள் சேர தடை விதித்த ட்ரம்ப், இது குறித்த தகவலை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். துணிச்சலாக செயல்பட்டதை பாராட்டும் வகையில் 33 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வீரதீர விருதுகளை வழங்கினார். டெல்லியில் ஜனாதிபதி மாளிகையில் 2025ஆம் ஆண்டிற்கான பாதுகாப்புத்துறை முதலீட்டு விழா நடைபெற்றது. இதில் பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் மாநில மற்றும் யூனியன் பிரதேச போலீசார்கள் உட்பட மொத்தம் 33 பேருக்கு வீரதீர விருதுகளை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். மேலும் 6 பேருக்கு கீர்த்திக் சக்ரா விருதும் வழங்கப்பட்டது. மேலும் விருது பெற்ற ராணுவ வீரர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். துணிச்சலாக செயல்பட்டதை பாராட்டும் வகையில் வீரதீர விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. பேச்சுகளை நிறுத்துங்கள் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்து பேசியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பிகானரில் நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசினார். அப்போது தனது உடம்பில் ரத்தம் ஓடவில்லை என்றும் சூடான சிந்தூர் ஓடுவதாக ஆபரேஷன் சிந்தூரை குறிப்பிட்டு பேசினார். இதனை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் எக்ஸ் தள பக்கத்தில் பிரதமரை குறிப்பிட்டு மோடிஜி வெற்று பேச்சுகளை நிறுத்துங்கள் என்றும் சாடியுள்ளார். தொடர்ந்து பாகிஸ்தானின் அறிக்கையை ஏன் நம்புகிறீர்கள் என்றும், ட்ரம்புக்கு பணிந்து இந்தியாவின் நலன்களை ஏன் தியாகம் செய்தீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். பின்னர் கேமராக்களுக்கு முன்னால் மட்டும் ஏன் உங்கள் ரத்தம் கொதிக்கிறது என்றும் பிரதமரை விமர்சித்து பதிவிட்டுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று டெல்லி செல்ல உள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து காலை 9:50 மணிக்கு பயணிகள் விமானத்தில் டெல்லிக்கு புறப்பட்டு செல்கிறார். அங்கு தமிழ்நாடு இல்லத்தில் தங்க உள்ளார். டெல்லி பாரத் மண்டபத்தில் நாளை நடைபெறவுள்ள நீதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கிறார். பின்னர் அன்றைய தினம் இரவு 7:30 மணிக்கு பயணிகள் விமானம் மூலம் புறப்பட்டு இரவு 11:30 மணிக்கு சென்னை திரும்புகிறார். ஹமாஸ் படையினரின் தலைவர் முகமது சின்வார் கொல்லப்பட்டு இருக்கலாம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசாவில் ஆளும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் தொடர்ந்து போர் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் தெற்கு காசாவில் உள்ள ஹமாஸ் தலைவர் யக்யா சின்வார் கொல்லப்பட்டார். இதையடுத்து அவரது சகோதரர் முகமது சின்வார் காசா பகுதி ஹமாஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரும் தற்போது கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் முகமது சின்வார் அநேகமாக கொல்லப்பட்டு இருக்கலாம் என தெரிவித்துள்ளார். மேலும் காசாவில் பல பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றி வருவதாகவும் கூறியுள்ளார். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா நாட்டில் உள்ள ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டிலிருந்து ஆண்டுக்கு சுமார் 800க்கு மேல் மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்கள் போராட்டங்கள் நடத்த அனுமதி அளிக்கக்கூடாது என ட்ரம்ப் நிர்வாகம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ஏற்க மறுத்ததால் பல்கலைக்கழகத்திற்கு சேர வேண்டிய 2.2 பில்லியன் மானியங்களையும் 60 மில்லியன் ஒப்பந்தங்களையும் நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் நிர்வாகம் தெரிவித்தது. மேலும் வெளிநாட்டு மாணவர்களை பல்கலைக்கழகத்தில் சேர்ப்பதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. பல்கலைக்கழகத்திற்கு எதிராக நடைபெறும் விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. கலிபோர்னியாவில் ஏற்பட்ட விமான விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். அமெரிக்க நாட்டின் கலிபோர்னியா சாண்டியாகோ நகரில் சிறிய ரக விமானம் குடியிருப்பு பகுதியில் நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளானது. தனியாருக்கு சொந்தமான அந்த விமானத்தில் 10 பேர் பயணித்ததாக கூறப்படுகிறது. பனிமூட்டம் காரணமாக குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தகவலறிந்து வந்த மீட்பு படையினர் விபத்தில் சிக்கி இறந்தவர்களை மீட்டனர். இந்த விமான விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இன்னும் முடியவில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நெதர்லாந்து உட்பட 3 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு அந்நாட்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் கூறியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், 2 நாட்கள் போரில் ஈடுபடும் போது மற்ற உலக நாடுகள் அதனை தீர்க்க முயற்சிப்பது இயல்புதான் என கூறினார். ஆனால் இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடியாக பேசிதான் போர் நிறுத்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறினார். தொடர்ந்து பாகிஸ்தானில் மீண்டும் தாக்குதல்
தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுப்போம் என்று ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இன்னும் முடியவில்லை என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் கவர்னர் சத்யபால் மாலிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். பாஜக மூத்த தலைவரான சத்யபால் மாலிக் கடந்த 2018-19 ஆண்டுகளில் ஜம்மு காஷ்மீரின் கவர்னராக பதவி வகித்தார். அப்போது கிஸ்த்வார் மாவட்டத்தில் பாயும் சேனாப் நதியில் மின் உற்பத்தி திட்டத்திற்கு டெண்டர் விடப்பட்டது. அதில் விதிமுறைகளை மீறி 2200 கோடி ரூபாய் வரை ஊழல் நடைபெற்றதாக புகார் எழுந்தது. இதன் காரணமாக 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் சத்யபால் மாலிக்கிற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இதனைத் தொடர்ந்து சத்யபால் மாலிக் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிஐ திட்டமிட்டது. இந்த நிலையில் அவருக்கு கடந்த மே 11ஆம் தேதி திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இதுகுறித்து நேற்று மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவரது 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து விட்டதாகவும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். சீனாவில் திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவால் 10 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். சீனாவின் குய்சோ மாகாணத்தில் சாங்சி மற்றும் குவோவா நகரங்களில் நேற்று அடுத்தடுத்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் ஏராளமான வீடுகள் மண்ணில் புதைந்துள்ளனர். இந்த நிலச்சரிவில் தற்போது வரை 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து தகவலறிந்து வந்த மீட்பு படையினர் இடிபாடுக்குள் சிக்கி உள்ளவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். செங்குத்தான மற்றும் மலைப்பாங்கான நிலப்பரப்பு என்பதால் குவோவாவில் மீட்பு பணிகள் தாமதமாகுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நேபாளத்தில் லேசான நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. இமயமலை அருகில் அமைந்துள்ள நேபாளத்தில் இன்று அதிகாலை 1:33 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவாகியுள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் அந்நாட்டில் சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட நிலநடுக்கம் 4.7 ரிக்டர் அளவுகோலில் பதிவானது.